அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் 4ஆம் தாள் இறைஞானமும் முழுமை பெறும் சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி அண்ட் பெர்ஃபெக்ஷன் புத்தகத்திலிருந்து அலகு எண் 1 இறைநிலை விளக்கம் அப்சல்யூட் ஸ்பேஸ் ஆஸ் அல்மைட்டி. இதனை நடத்தி தருவதற்காக டீச்சர்ஸ் காலனி கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் ஏ.ஜி. லதாகுமார் அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். கடந்த 25 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை புரிந்து வருகிறார். யோகமும் மனித மாண்பும் பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர். யோகிக் பிஹேவியர் தெரப்பியில் பட்டய கல்வி பயின்றுள்ளார். அது மட்டுமல்லாது ஆஸ்ட்ராலஜியில் எம்ஏ பட்டம் பெற்றவர். அக்குபெஞ்சர், வர்மா போன்ற கோர்ஸ்களை பயின்றுள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கரெக்டா இருக்குங்கம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்க. வாழ்க வளமுடன்மா. இப்போ கேட்கலீங்களே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க. இல்ல, கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்டேன், இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்வேன் என்று கூறி இருபால் மெயன்பொருளுக்கும் நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தோடு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த WCSC அருள்நிதி தலைவர் பத்மஸ்ரீ SK மயிலானந்தம் ஐயா அவர்களையும், WCSC கமிட்டி பொறுப்பாளர்களையும் மற்றும் WCSC விஷன் மற்றும் ஜெயின் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் சென்னை மண்டல தலைவர் அருள்நிதி ரவி ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கிறோம். தவம் நடத்திய செந்தில் செல்வி அம்மா அவர்களுக்கும் எங்களை எல்லாம் இணைத்து இணைய வழியில் தொகுப்பாளராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் உமா அம்மா மற்றும் அருள்நிதி பால் ராஜ் ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு இறைஞானம் என்ற புத்தகத்தில் இருந்து இறைநிலை விளக்கம். இந்த சப்ஜெக்ட் நீங்க அன்பர்கள் அனைவரும் கொஞ்சம் பேப்பர் பென் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். ஆனா இது ரியலாவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நாம் இறைவனை பற்றியும் நம்மை பற்றியும் உணர்ந்து கொள்கின்ற தலைப்பு. கொஞ்ச நேரம் நாம பொறுமை காத்து அதனுடைய உள் விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய தலைப்பு இறைநிலை விளக்கம். இதுல ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்க போறது இறைநிலையின் தன்மைகள் அப்படின்னு சொல்றோம். இறைநிலையின் தன்மைகள் 4. இறைநிலையின் திறம் 3. மதமும் நோக்கமும் மெய்ப்பொருள் ஒன்றே என்ற தலைப்பு. Just we'll go for a little English. 4 characteristics of the divine state, and then capability of divine state, litigious, and then about truth. We are going to talk about truth. The scholars can keep your English book with you. Let us move for the subject.
இறைநிலை என்றால் என்ன? இறைநிலை அப்படிங்கிறத நாம சுத்தவெளி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இறைநிலை எங்கும் இறைந்து நிறைந்து கிடப்பது. It is said as divine state. இயற்கை என்றும் ஆதிநிலை என்றும் அனாதி என்றும் பூரணப்பொருள் என்றும் கூறப்படுகிறது. The divine state is totality. It is the origin. It is eternal. It has no beginning. It is omnipresent, and hence it is called plenum in Vedatrium. இந்த பூரண பொருள், இந்த இறைநிலையானது சுத்தவெளி என்றும் ஆங்கிலத்தில் ஸ்பேஸ் என்றும், அது எல்லையற்றது என்றும், அதுவே காரணப்பொருளானது என்றும் கூறப்படுகிறது. The absolute space is almighty. இறைநிலை விளக்கத்துல அப்ப நம்ம இயற்கைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் நேச்சர்? இயற்கை என்றால் என்ன? இயற்கை அமைப்பும் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய இயக்க ஒழுங்கமைப்பும் இதை 4 விதமாக பிரிக்கலாம். இயற்கை அமைப்பு, இயக்க ஒழுங்கமைப்பு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருப்பு நிலை, இயக்க நிலை, தோற்ற நிலை, உணர்வு நிலை என்று. இருப்பு நிலை அப்படிங்கிறது எது? சுத்த வெளி இல்லைங்களா? இங்க நாம கொடுத்திருக்கோம் சுத்த வெளி, எல்லையற்றது, ஆதி, காரணப்பொருள் எல்லாமே இங்க நாம சொல்லியிருக்கு. இப்போ இறைநிலை அப்படின்னு சொன்னா, இருப்பு நிலை அப்படின்னு சொன்னா சுத்த வெளி. இயக்க நிலை அப்படின்னு சொன்னோம்னா இறைத்துகள். விண். தோற்ற பொருள் அப்படின்னும் போது உயிரற்ற பொருள். அதுக்கப்புறம் உணர்வு நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆங்கிலத்துல இருப்பு நிலை இஸ் said as truth, இயக்க நிலை இஸ் said as energy, தோற்ற நிலை மாஸ், உணர்வு நிலை கான்சியஸ்னஸ். இந்த 4 வகையாக இயற்கையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்ப நாம ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஒரு நிமிடம் நாம் கண்களை பொத்திக் கொண்டு நாம உட்கார்ந்துருக்கோம். கொஞ்ச நேரம் just we'll go for a small meditation like. நாம இங்க உட்கார்ந்துருக்கோம். நம்மளை சுத்தி நம்ம பூமியில உட்கார்ந்துருக்கோம். We are in the earth now. நம்மளை சுத்தி எந்த பொருளும் இல்லை, எல்லாமே எதுவுமே இல்லை. fully vanished, fully vanished, fully vanished. Slowly planets, and then slowly அது எப்படி இருக்கும்? மூவ் ஆன், only space இல்லைங்களா? only space, nothing else is there, nothing else is there, only space. இதை நாம அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா it is a black space இல்லைங்களா? it is black in color. அப்போ இறைநிலை அப்படிங்கறத இப்ப நம்ம அதனுடைய தன்மைகளையும் குணங்களையும் பார்க்க இருக்கிறோம். What are the characteristics of the divine state அப்படின்னு பார்க்கலாம். the quality. உண்மையிலேப்பா நம்ம அந்த குணங்களை புரிந்து கொண்டாவே அந்த இறைநிலையினுடைய விளக்கத்தை நம்மளால கொஞ்சம் மனதின் மூலமாக தான் இதை உள்ள வாங்க முடியும். சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வினம், ஃபோர்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் டைம். இப்போ இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த சுத்தவெளி என்பது வற்றாயிருப்பு அப்படின்னு சொன்னோம். நம்ம இந்த ஸ்பேஸ் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கண்ண மூடி பார்த்தோம். ஒன்றுமில்லாத ஒன்று, ஆனா அதுல ஏதோ இருக்கு இல்லைங்களா? அது புலன்களுக்கு எட்டாதது, அது புலன்களுக்கு எட்டாதது. அது ஒரு தெய்வீக பாய்மை பொருள், அது தடையற்றது,
அது எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்லும், எல்லாவற்றையும் ஊடுருவவும் செய்யும். அது நிரந்தரமானது, எல்லையற்றது, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. இத ஆங்கிலத்துல it is imperceptible. It is a divine fluid. அது ஒரு தெய்வீக பாய்மை பொருள். நம்ம அப்படியே கொஞ்சம் உணர்ந்துகிட்டே வாங்க அறிஞர் பெருமக்களே. இது ஒரு தெய்வீக பாய்மை பொருள். எதுவுமே இல்ல, எந்த பொருளுமே இல்ல, வெறும் ஸ்பேஸ் தான் இருக்கு, நாம அங்க உட்கார்ந்து இருக்கோம். அந்த உணர்வு பூர்வமா கவனிங்க. இட் இஸ் இம்பர்செப்டிபிள், புலன்களுக்கே எட்டல. இட் இஸ் அ டிவைன் ஃப்ளூயிட், இது தெய்வீக பாய்மை பொருள். இட் இஸ் அ ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட், இது தடையற்றது. இட் இஸ் பெனட்ரேட்டிவ் and it is permeable. Penetrative அப்படின்னும் போது அது எல்லாவற்றிலும் ஊடுருவச் செல்லும், ஊடுருவும், எல்லாவற்றையும் ஊடுருவவும் செய்யும். இல்லைங்களா? எல்லாவற்றிலும் ஊடுருவும், எல்லாவற்றையும் ஊடுருவவும் செய்யும். It is singular and then it is everlasting, நிரந்தரமானது. It is infinite. It has no boundary. அதற்கு எல்லையற்றது, அது எல்லையற்றது. It is omnipotent. அது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சுத்தவெளிதான் ஸ்பேஸ், இந்த சுத்தவெளி எல்லையற்றது. அப்போ எது முதலில் இருந்தது, எது பின்னர் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, பரு உருவங்களில் இருந்து வெளி தோன்றிருக்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வேற ஒண்ணு தோன்ற முடியாது இல்லைங்களா? பரு உருவங்களில் இருந்து வெளி தோன்றிருக்க முடியாது. ஏனெனில் எல்லை உடைய ஒரு பொருளில் இருந்து எல்லையற்ற சுத்தவெளி தோன்ற முடியாது. ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது இட் ஹாஸ் பவுண்டரி இல்லைங்களா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பருப்பொருளுக்கும் தோற்றம், இயக்கம், முடிவு என்பது உண்டு. அப்போ ஆனால் சுத்தவெளிக்கு இது மூணுமே கிடையாது. தோற்றம் கிடையாது, இயக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. ஆனா அதுல எல்லாம் இருக்கிறது. அது நிரந்தரமானது, அது இருப்பு, அது வற்றா இருப்பு, அது பிளினம். It is everlasting. சுத்தவெளிதான் ஆதிநிலை, அதுவே மூலநிலை, அதுவே இருப்பு நிலை, அதுவே சுத்தவெளி பாய்ம பொருள். It is penetrated. இந்த சுத்தவெளியை நாம ரொம்ப கொஞ்சம், இதுதான் பிரபஞ்சமாக தோன்றுகிறது, உயிரற்ற. அதுதான் அந்த ஆப்ஜெக்ட் பத்தி நம்ம பார்த்தோம். உயிரற்ற உயிருள்ளவையாகவும் நமக்கு மாற்றம் பெறுகிறது. இட் இஸ் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், கிராவிட்டியை பத்தி நாம பார்க்கலாம். அதற்கு முன்னால நாம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தவெளி கும் இருட்டுன்னு பார்த்தோம், அது இறைத்துகளாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம். அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் ஆக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாம அது வற்றா இருப்பாக இருந்ததனுடைய நிலைகளை எல்லாம் நாம இப்ப பார்த்தோம். சுத்தவெளிதான் ஆதிநிலையாக இருக்கிறது, அதுவே மூல நிலையாக இருக்கிறது, அதுவே இருப்பு நிலையாகவும் இருக்குது, அது பெனட்ரேட்டடாகவும் இருக்குது அப்படிங்கறத நாம பார்த்தோம். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா பேர் ஆற்றல், ஃபோர்ஸ். பிரீனியம் பார்த்தோம், இப்ப நம்ம ஃபோர்ஸ் பார்க்கிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் இயக்குவதும் தாங்கிக் கொண்டிருப்பதும் சுத்தவெளியில் உள்ள அழுத்த ஆற்றலே. சுத்தவெளியில் உந்து ஆற்றலே தன்னிருக்க ஆற்றல் எனப்படும். தன்னிருக்க ஆற்றல் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அழுத்துவதால் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று மாறுகிறது. அப்போ செல்ஃப் கம்ப்ரெசிவ்,
சரௌண்டிங் ஃபோர்ஸாக அது மாறுகிறது. நாம கொஞ்சம் ஈஸியா, இது கொஞ்சம் நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், நமக்கு வந்து வற்றா இருப்பு அப்படின்னும் பொழுது நம்ம சாதாரணமா லைஃப்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கலாம். இப்ப நாம வந்து ஒரு வீடு கட்டுறோம். அந்த பொருளை கொண்டு எங்க போடுறோம்? இதுக்குள்ளேயே தான் போடுறோம் இல்லைங்களா? பூமியை தாண்டி வெளியில கொண்டு போய் எங்கன்னா போட்டுட்டோமா? இல்ல இல்லைங்களா? இது அக்ஷயம், அள்ளள்ள குறையாதது. இங்கேயேதான் எல்லா செடி கொடி இங்கேயே வளரும். இங்க இது எதுவுமே வந்து இட் இஸ் எவர் லாஸ்டிங். இது பேராற்றலானது. பேராற்றல் அப்படின்னும் பொழுது இயல்பாகவே நம்மால வந்து ஒரு 100 கிலோக்கு மேல நம்மளால தூக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க. எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள், எல்லா பிளானட்ஸ்லாம் எப்படி, அது மில்கி வே கேலக்சி, ஆண்ட்ரோமெடா கேலக்சி, பல கேலக்சிகள் எப்படி அப்படியே கொத்து கொத்தா அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மிதந்துட்டு இருக்கு. அப்ப மிதந்துட்டு இருக்குதுன்னா there is a force. அப்ப பேர் ஆற்றல் பிரபஞ்ச சக்தியில் உள்ள அனைத்து பொருட்களையும் இயக்குவதும் தாங்கிக் கொண்டிருப்பதும் சுத்த வெளியில் உள்ள அழுத்த ஆற்றலே. அது உந்து ஆற்றல், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னிருக்க ஆற்றல் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அழுத்துவதால் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக மாறுகிறது. தட் இஸ் said as self compressive surrounding force. தன்னிருக்க நம்ம புரிஞ்சுக்கும் போது தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் அப்படின்னு மொத்தமா புரிஞ்சுக்காம தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ் அப்படி எடுத்துக்கணும். நம்ம ஆற்றல் என்றால் அசைந்து கொண்டே இருக்கும். When energy is there, it will be moving, meaning it moves இல்லைங்களா? And then எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குழந்தைய இங்க படுக்க போட்டலாம். அது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் அசைந்து கொண்டே இருக்கும். அசையும் ஆற்றல் உள்ளுக்குள்ள அதிர்ந்து கொண்டே இருக்கும். அசைகின்ற ஆற்றல் உள்ளுக்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒன்றும் இல்லை என்று நம்ம நினைக்க கூடாது அன்பர்களே. அது வேக்குவம் இல்லை, அது ஸ்பேஸ். அது அசைந்து கொண்டே இருக்கும். அந்த அசைவுக்குள்ளே ஆற்றலும் அறிவும் இருக்கிறது. அப்போ தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைத்துகளாக மாறி அந்த இறைத்துகள் தன்னைத்தானே சுழலச் செய்து அது ஒரு விண்ணாக மாறி அதுக்கப்புறம் விண்களின் தொகுப்பாக மாறி இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா விண்ணாக மாறி பஞ்சபூதங்களாக மாறி அப்படியே லைனா நாம ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை பார்க்க இருக்கிறோம். இப்ப சுத்தவெளியே இறைத்துகளாக மாறி விண்ணாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அறிவாக மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சாமி சொல்வாங்க, அந்த வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வழியது பிரபஞ்சத்தில்? வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வழியது பிரபஞ்சத்தில்? சுத்த வெளியில் இருக்கும் ஆற்றலே செல்ஃப் கம்ப்ரசிவ் அண்ட் சரௌண்டிங் ஃபோர்ஸ் பேராற்றலாக விளங்குகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுழலுது. நாம தெரித்து விழாம பூமியின் மீதே ஒட்டி கொண்டிருக்கிறோம். எப்படி? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் காரணம். விண் முதல் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இருக்கிறது. அப்போ விண் சுழற்சி வேகத்தாலும் பூமியின் சுழற்சி வேகத்தாலும், விண் சுழற்சியின் வேகத்தாலும் இறைத்துகளின் சுழற்சி வேகத்தாலும் விண்ணின் சுழற்சி வேகத்தாலும் பூமியின் சுழற்சி வேகத்தாலும் ஓரளவுக்கு விளக்கும் ஆற்றல் அந்த பொருளுக்கு இருக்கும். அதுக்கு செல்ஃப் அது கம்ப்ரசிவ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அங்க ஏற்படுகிறது. தன்னிருக்க ஆற்றலே எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அழுத்தும், ஓரளவு விலக்கியும் வைக்கும். another example பேராற்றலுக்கு, பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள்,
அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் சூழ்ந்தழுத்தி தாங்கிக் கொண்டு அங்கேயே லேசாக மிதந்து இருக்குது பாருங்க. அந்த சுத்த வெளியில் அந்த பேராற்றலானது இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இத சாமிஜி கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் இணையில்லா ஆற்றலாகவும் அழுத்தமாகவும் தாங்கும் தன்மையாகவும் இருக்கிறதோ அதுவே கிராவிட்டி. கிராவிட்டி is the property of space. பொதுவாக கிராவிட்டி என்று நாம படிக்கிறோம். ஒரு பொருளை ஈர்க்கும் அப்படித்தான் நம்ம படிச்சோம். சாமிஜி சொல்றாங்க அழுத்தத்தால் தான் கிராவிட்டி வருது அப்படின்றாங்க. இந்த பிரபஞ்சமே கிராவிட்டியில் தன்மாற்றத்தால் வந்தது என்கிறார்கள். அது அழகா சொல்லுவாங்க. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் என்ற அளவிற்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது பேரறிவு. பேரறிவு எந்த பொருளிலும் எந்த இயக்கத்திலும், நல்லா கவனிக்கணும், எந்த பொருளிலும் எந்த இயக்கத்திலும் சுத்தவெளி ஊடுருவி நிறைந்து, அது எப்படி பண்ணுதுன்னா பெனட்ரேட்டிவ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட், ஒழுங்காற்றாக செயல் புரிந்து வருகிறதோ அந்த ஒழுங்காற்றலை அந்த இன்டெலெக்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்டியை கான்சியஸ்னஸ் என்றும் அதுதான் பேரறிவு என்றும் கூறுவார்கள். அந்த ஒழுங்கு ஆற்றலாக வருது பாருங்க, இன்டெலெக்டி, தட் இஸ் கான்சியஸ்னஸ் என்றும் அதுதான் பேர் அறிவு என்றும் கூறுகிறார்கள். அப்ப அடுத்ததா நம்ம அதுல என்ன பார்க்கிறோம்னா, it is said as the order of function in everything and everywhere is consciousness. It is given in Tamil book page number 3 and in English book page number 11. இந்த பேரறிவு பிரபஞ்ச தோற்றங்களுக்கு 3 திறன்களை கொண்டது: உருவமைப்பு, குணம், காலம். That consciousness characterized by the divine state as pattern, precision and regularity. That is said as அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இது எல்லாமே நடைபெற்று வந்து கொண்டே இருக்குது. நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பேரறிவானது எத்தனை சிறப்பு மிக்க பேரறிவு அப்படின்னு பார்த்தா, தென்னை மரத்தில் தண்ணீர் இளநீருக்கு ஊற்றியது யார்? ஊற்றியது யாருங்க? மாதுளையில் அந்த முத்துக்களை அடுக்கி வைத்தது யார்? தூக்கணாங்குருவிக்கு கூடு கட்ட சொல்லிக் கொடுத்தது யார்? It is said as the order of function in everything, in everywhere is consciousness. அப்போ அது கீழே ஊத்துற தண்ணி அதனுடைய அந்த அந்த ட்ரங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியா ஸ்பஞ்சியா இருக்கும். அதுல நீங்க தண்ணி ஊத்த ஊத்த அது ஃபில்டர் ஆகி மேல அந்த இளநீக்குள்ள போய் அது போய் சேர்ந்துடும். அதே மாதிரி வாழை மரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, வாழை மரத்துல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க அந்த வாழை மரத்தை கட் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா நாருன்னு சொல்லுவோம். அந்த நார் எடுத்து இப்பெல்லாம் வந்து இந்த பூ கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாக்ஸா இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பட்டையில பார்த்தா அந்த வாட்டர் அதை ஃபில்டர் பண்ணி, நீங்க எந்த தண்ணியில அது போகும்போது அந்த வாட்டர் அதை ஃபில்டர் பண்ணி உள்ள நல்ல வாட்டர் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை பேரறிவானது, எத்தனை பேரறிவானது. அடுத்ததா நாம காலம் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கிறோம். காலம் அப்படிங்கிறது இறைவெளி விட்டு விட்டு அழுத்தும் தன்மை கொண்டது. அப்படி அழுத்தும் போது நுண் அதிர்வு ஏற்படுகிறது. It is said as kinematic curing.
இறைவெளியின் அமைந்திருந்த நுண் அதிர்வுக்கிடையே உள்ள இடைவெளியே காலம். இந்த இடைவெளி இந்த அப்படி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இறைவெளியில் அமைந்திருக்கும் இரு நுண் அதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியே காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த இரண்டு அசைவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு குவிதல், ஒண்ணு விரிதல். இந்த ரெண்டுக்கிடையே ஏற்படுவதுதான் அந்த அசைவை வந்து காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயற்கை அதிர்வுதான் கைனமேட்டிக் கியூரிங் அப்படின்னு சொல்றாங்க. கைனடிக் ஹோண்டா அப்படின்னு சொல்லும்போது அது நேரா போகக்கூடியது. இந்த கைனமேட்டிக் அப்படின்னும் பொழுது அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு குவிதல் விரிதல் அது தானே அந்த பிரபஞ்சத்துல அந்த வெளியில அது இயங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதற்கு ஏத்த மாதிரிதான் அந்த இயக்கம், அழுத்தம், ஆற்றல், அறிவு, அதிர்வு இதை கொண்டுதான் எல்லா பொருட்களும் தரத்திலும் திறத்திலும் மாற்றம் அடைகிறது. ஏன் ஒண்ணு இப்படி இருக்கு ஒண்ணு இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இயக்கம், அழுத்தம், ஆற்றல், அறிவு, அதிர்வு இதை கொண்டுதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தரத்திலும் திறத்திலும் மாற்றம் அடைகிறது. எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு ஏற்படுத்தும் இந்த இயக்க நீதி எல்லா செயலுக்கும் விளைவு, அந்த எல்லா செயலுக்கும் விளைவை ஏற்படுத்தக்கூடிய இந்த இயற்கை நீதி இதைத்தான் காலம் என்றும் காலன் என்றும் காளி என்றும் அழைக்கப்படுகிறது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலமெனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த நான்கில் ஒவ்வொன்றையும் பிரித்து உணரவும் முடியாது, பேசவும் முடியாது. மனதை விரித்து மனதால் தான் உணர முடியும் அப்படின்னு சாமிஜி நமக்கு சொல்றாங்க. அடுத்ததா வற்றாயிருப்புக்கு கொடுத்திருக்காங்க. இறைநிலை என்பது எல்லையற்றது, குறைவுபடாத இருப்பாற்றலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அள்ளள்ள குறையாது, நிறைவளம் உடையது, எங்கும் நிக்கமர நிறைந்துள்ளது, எவர்லாஸ்டிங். வற்றாயிருப்பென்ற அளவு, குறைவுபடாதது, பேர் ஆற்றல், அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவை அனைத்தையும் சூழ்ந்தழுத்தி தாங்கிக் கொண்டு தன்னில் லேசாக மிதக்க விட்டு கொண்டு இருப்பது சுத்தவெளியின் பேராற்றலே ஆகும். அது இயக்கத்தாக்க ஆற்றல், பேராற்றல். பேரறிவு, ஒழுங்காற்றலாக, அதான் சொன்னாங்க ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒழுங்காற்றலாக அறிவு என்றும் பேரறிவு என்றும் பேசப்படுகிறது. இறைநிலை, இயக்க ஒழுங்கு, பேரறிவு. இப்ப காலம். காலம் அப்படின்றது இறைவெளி விட்டு விட்டு அழுத்தும் தன்மை கொண்டது. அதான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு விட்டு விட்டு அழுத்தும் தன்மை கொண்டது. எவ்வளவு அழுத்தும் போது அவ்வாறு அழுத்தும் பொழுது அங்கு நுண் அதிர்வு அமைகிறது. இறைவெளியில் அமைந்த இரு நுண் அதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் காலம். அந்த இடைவெளிக்கு என்னன்னு பேரு? காலம். இப்ப அடுத்ததா இததான் சாமிஜி சொல்றாங்க. கண் சிமிட்டும் நேரமும், அத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காலத்தின் நுண்ணலகு கண் சிமிட்டும் நேரம், கணக்கில் இல்லை, இரண்டு அதிர்வுக்கிடையே அமையும் நீளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கைனமேட்டிக் கியூரிங் நடக்கும் பொழுது அப்ப இயக்கம், அழுத்தம், ஆற்றல், அறிவு, அதிர்வு கொண்டுதான் எல்லா பொருட்களும் தரத்திலும் திறத்திலும் மாற்றம் அடைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இறைநிலையின் திறம். We can also say it as skill. தன்மாற்றம், இயல்பூக்கம்,
கூடுதலறம். இந்த கேரக்டர் குவாலிட்டி, அதன் திறமை, ஸ்கில், பொட்டான்ஷியல் எப்படி ஒன்னா சொல்லலாம். இறைநிலையின் திறம் 3 அப்படின்னு சொல்றாங்க. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் அறம். தன்மாற்றம். தன்மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலத்துல செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். தன்மாற்றம் என்பது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இத சாமிஜி முதல்ல வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரி என்றால் வேறு, நாமம் என்றால் பெயர், வேறு பெயர்கள். அப்படி கிடையாது. அது அப்படியே கண்டினியூவா நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுனால வித் ஆல் த குவாலிட்டிஸ் அப்படியே நமக்கு வந்து இருப்பு, ஆற்றல், பேரறிவு, காலம் எல்லாத்தையும் கலந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இட் இஸ் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தன்மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியில் சுத்தவெளியாக இருந்தது, அதுவேதான் பிரபஞ்சமாகவும் உயிராகவும் அதை அறிகின்ற உயிர்களாகவும் மலர்கிறது. அப்ப சுத்தவெளிதான் இறைத்துகள். சுத்தவெளியில் இருந்து தன்னிருக்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றலினால் இறைத்துகள் வந்தது. இறைத்துகளில் இருந்து விண் தோன்றியது. விண்ணில் இருந்து விண்கூட்டு தோன்றியது. விண்கூட்டே பஞ்சபூதங்களாக மாறியது. பஞ்சபூதங்களாகவும் பொருட்களாகவும் உயிர்களாகவும் மனிதனாகவும் மாற்றம் பெற்றது. இப்ப அடுத்ததா நாம பார்க்க போறது இயல்பூக்கம். இயல்பூக்கம் அப்படின்னும் போது ஆங்கிலத்துல இட் இஸ் செட் அஸ் மியூட்டேஷன். அதாவது இருப்பாற்றலான இறைநிலை தன் எழுச்சி பெற்று காந்தமாகி இயக்க ஒழுங்கு பிளஸ் இயக்க நீதி, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், லா ஆஃப் நேச்சர் என்ற அறிவு செயல்பாட்டில் உயிராற்றலாகவும் உயிரினங்களாகவும் தன்மாற்றம் பெற்று பின் அவற்றில் அக அறிவாக இருந்து, அகம் அப்படின்னா உள்ளம், ஆன்மா எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அக அறிவாக இருந்து சூழ்நிலை தேவைக்கேற்ற வடிவம் குண இயல்பு பெற்று அதன் தன்மைதான், அதன் பெறுகின்ற தன்மைதான் இயல்பூக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்துல இட் இஸ் ஃப்ரம் பேஜ் 12. The divine state, as through a series of mutation, transformed into the various life form with sensory perception ranging from 1 to 6. The planets appears first on the earth through a series of mutation. The origin plants produce different types of seed, which later develops into other varieties of plants. The worm endowed with the second sense appeared from the seed of the plant is due course. Further mutation produces the insects, the reptiles, the birds, the other animals, and finally man, which is wonderful skill, who occupied a place at the top of the evolutionary order. It is said as mutation. Then comes cause and effect. அதற்கு முன்னால் அந்த மியூட்டேஷன்ல நம்ம தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தண்ணியில வந்து பல்லி விழுந்துடுது, அது நீந்தறதுக்கு தெரியல, ஆனா இப்போ அது தானாகவே நீந்துது. எப்படி? தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அகம் அவன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எப்படின்னா தப்பிக்கணும், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு அதற்குள்ள ஒரு இயல்பூக்கம். அது தன்னை என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, அது நீந்த ஆரம்பிச்சிடுது. ஒவ்வொரு பொருளுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்தில் தகுந்தவாறு தானாகவே ஒரு மேம்பாட்டை பெறும். அதுதான் இயல்பூக்கம். அடுத்ததா சொல்லப்போனா காஸ் அண்ட் எஃபெக்ட்.
that is said as கூர்தல் அறம். கூர்தல் அறம் என்றால் நுண்ணிய அறிவுடைய செயல் விளைவு எந்த ஒரு தோற்றத்தையும் அறிவால் கூர்ந்து ஆராய்ந்து அது இறைநிலையாகவே இருப்பதையும் அந்த ஒரு செயல் எந்த ஒரு செயல் செய்தால் அதற்குரிய விளைவு உண்டு, பிழையில்லா இறைநீதி, that is law of cause and effect, அதை மனதில் கொண்டு எந்த ஜீவனுக்கும் துன்பம் விளைவிக்காத வகையில் தனது செயலை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ்தலே விளைவறிந்த விழிப்பு. இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறை நீதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மனதில் கொண்டு எந்த ஜீவனுக்கும் துன்பம் தராமலும் விளைவிக்காமல் இருக்கணும். தனது செயலை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். அப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டால் வாழ்ந்தாலே விளைவறிந்த விழிப்பு அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அதுவே இறை உணர்வு அறநெறி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம இதுல இயல்பூக்கம் எப்படி வந்தது? ஓரறிவு தாவரம் முதல் பல வகையான தாவரங்கள். நம்ம முதல்ல இங்கிலீஷ்ல நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறமா அது புழுவா மாறுது. அதுக்கப்புறம் அது அகம் அது என்ன பண்ணுதுன்னா, வேற ஒரு எனிமி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வேகமா போகுது. வேகமா போகும்பொழுது அதனுடைய குணத்தின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு பல கால்களாக உருவாகுது. அப்புறம் அது எறும்பு அப்படின்ற 3வது அறிவாக மாற்றம் பெறுகிறது. இது இன்னும் இந்த சப்ஜெக்டுக்கு இது தனியாவே உயிரின தன்மாற்றம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல இந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் யூனிட் 3 2 3 ஏதோ ஒன்று இருக்கு, அதுல போடுவாங்க ஐயா. இதுக்கு அடுத்ததா 4வது அறிவு ஊர்வன. அதுக்கு அடுத்ததா கேட்டீங்கன்னா விலங்குகள் வரைக்கும் வருது. விலங்குகள் பல வகையான விலங்குகள். இங்க நாம வர்றது அடுத்தது 6வது அறிவின் சிறப்பு பெற்ற மனிதனாக. இங்க வரும்பொழுதுதான் சாமிஜி சொல்வாங்க அது சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சடுதி மாற்றத்துல தான் நம்ம மனிதன் உருவாகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கேட்டீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதம். அதற்கு முன்னால இந்த எல்லாவற்றையும் நாம் அப்படியே நாம அந்த விளைவறிந்த விழிப்போட இருக்கும் பொழுதே இறை உணர்வும் அறநெறியும் தோன்றும். இதையே மதங்கள் கூறுகின்றன. மதம் என்றால் என்ன அப்படிங்கறத பொருளும் மெய்ப்பொருள் ஒன்றா பலவா என்றும் நமக்கு விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி. இப்ப நம்ம மதங்களை பத்தி நாம பார்க்க இருக்கிறோம். மதம் அப்படின்னா சமுதாயத்தை சமுதாயத்துல இப்ப மதம் அப்படிங்கறத பத்தி நாம இப்போ பார்க்க இருக்கிறோம். இதுல நம்ம சாமிஜி அழகா ஒரு இது சொல்றாங்க, அதாவது கவி ஒண்ணு சொல்றாங்க. ஒரு சமயத்தை பத்தி ஒரு மதத்தை பத்தி சொல்லும்போது ஒரு கவி ஒண்ணு சொல்றாங்க. இந்த கவி இப்ப சொல்றேன். மதத்துல 2 அம்சங்கள் இருக்கு, இறை உணர்வும் அறநெறியும் அப்படிங்கிறது. சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமம் பிளஸ் இயம் சமயம் அப்படின்னு சொல்றாங்க. மதத்தின் நோக்கத்துல சாமிஜி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா நமக்கு எல்லாருக்குமே மனித வாழ்வுக்கு எது சிறந்தது என்றால் அந்த முக்கோணத்தை தான் எப்பவுமே சொல்லுவாங்க சாமிஜி. அந்த முக்கோணத்துல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தான் சமுதாயம் இயற்கை அப்படின்ற அமைப்பை பத்தி பேசியிருப்பாங்க. அதுல தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு தான் அறநெறி அப்படின்னு சொல்றாங்க. தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு அறநெறி என்றும், தனக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு இறை உணர்வு என்றும் சொல்றாங்க. அப்போ அந்த சமம் பிளஸ் இயம் சமயம், எல்லோரும் சமம், உயர்வு தாழ்வு கிடையாது, அந்த நிலையை உணர்ந்து வாழ்வதுதான் சமயம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்போ தனக்கும் சமுதாயத்தோடு இணைந்து வாழும் பொழுதுதான் அற வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம தனக்கும் இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுதுதான், தொடர்போடு வாழும் பொழுதுதான் நம்மளால இறை உணர்வு பெற முடியும். அப்ப இறை உணர்வு அறநெறி என்பது மதத்தின் 2 அம்சங்கள். அப்போ அந்த காலத்துல ஞானிகள் மகான்கள் யோகிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது எதுங்க? இறை உணர்வும் அறநெறியும். ஏன்னா அவங்க இறை குணங்களை பத்தி அவங்களுக்கு தெரியுது. அந்த இறை குணங்களை உணர்ந்து இருக்கிறார்கள். அவங்க அதை விளக்கி சொல்ல முடியல அவங்களால. அதற்கு பதிலாக இதை வாழ்க்கையாகவே மாற்றி நமக்கு
மதங்கள் அப்படியும் சமயம் அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அறநெறி அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. இப்ப அறநெறி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அறநெறிகள் 3. நம்ம சாம்ஜி ஐயாவுடைய தலைப்புல நமக்கு எங்க படிச்சிருப்போம் இத? வாழ்க்கை தத்துவம் எத்தனைன்னு படிச்சோம்? 12. அதுல தேவைகள் எத்தனை? 3. காப்புகள் எத்தனை? 3. அறிவின் நிலைப்படிகள் எத்தனை? 3. அறநெறிகள் எத்தனை? 3. அப்போ அறநெறிகள் 3 எது அது? எப்ப படிச்சோம்? வாழ்க்கை தத்துவம் 12லயே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் நமக்கு சாமிஜி முதல்லயே ஃபர்ஸ்டே மனவளக்கலையில நமக்கு முதல்ல உடல், உயிர், மனம் இதற்கு அகத்தாய்வும், தான், குடும்பம், சமுதாயம் இதற்காக நமக்கு அது சமுதாயத்தை பத்தின ஒரு விளக்கத்தையும் நமக்கு முன்னமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப தான், சமுதாயம், இயற்கையை உணர்ந்து வாழும்போது அறநெறியும் இறை உணர்வும் நமக்கு இயல்பாகவே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறநெறி வாழ்க்கையான ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கிறோம். ஒழுக்கம் என்றால் என்ன? சாமிஜி அதுக்கு நமக்கு ஒரு சாமியாஸ் கொடுத்திருக்காங்க. ஒழுக்கம் என்றால் என்னங்க? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ கொடுத்திருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ உடலுக்கு மனதிற்கு தற்காலத்தில் பிற்காலத்தில் சொல்லியிருக்காங்க. துன்பம் தராத செயல் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் அத்தனையும் ஒழுக்கமான செயல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எண்ணம், சொல், செயலால் நம்ம இந்த தனக்கே ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா? தனக்கே துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் எண்ணம், சொல், செயலால். ஃபர்ஸ்ட் தனக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயலை நாம் எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். ஒழுக்கம் அப்படிங்கிறது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ இந்த காலத்திலும் இல்லை எந்த காலத்திலும் தனக்கும் கொடுக்க கூடாது பிறருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி நாம வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒழுக்கமான வாழ்க்கை. எண்ணம், சொல், செயலால். அடுத்ததா சொல்றது கடமை அப்படின்னு சொல்றாங்க. கடமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கடன் பிளஸ் மை கடமை. சமுதாயத்திற்கு நாம் பெற்ற கடனை டியூ டு த சொசைட்டி இஸ் டியூட்டி. சமுதாயத்திற்கு நாம் திருப்பி கொடுப்பது கடமை இல்லைங்களா? அப்ப அது டியூட்டி. அப்ப டியூ டு த சொசைட்டி இஸ் டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. டியூ டு த சொசைட்டி அப்படின்னும் போது கடன் பிளஸ் மை கடமை அப்படின்னும் போது, கடன் யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கிறோம்? நாம ஃபர்ஸ்ட் சொசைட்டியை நம்ம பார்க்கறதுக்கு முன்ன நம்மள கொஞ்சம் பார்த்துக்கலாம். நமக்கு நாமே கடன் பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க நல்லா பாருங்க, நம்ம கடமையை நாம ஒழுங்கா செஞ்சுட்டு தான் நம்மளால வெளியில வர முடியும். இயற்கை ஆதிநிலை அது முதல்லயே நம் காலை எழுந்தவுடன் நம் கடன் கழித்து விட்டு தான் நம்மளால வெளியில வர முடியும், காலை கடனை. அப்போ நாம எல்லாமே ஒழுக்கம் பண்ணும் போது முதல்ல நமக்கு தான் முதல்ல நம்ம உடற்பயிற்சியை ஒழுங்கா செய்யணும். எண்ணம், சொல், செயலை அகத்தாய்வு செய்யணும். பிறருக்கு துன்பம் தராமல் வாழணும். நமக்கும் நாம் துன்பம் தராமல் வாழும் பொழுதுதான் நாம் அந்த ஒழுக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் அப்படி விழிப்பா பாக்குறதுக்கு மிக சிறந்த வாய்ப்பு சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறது இல்லைங்களா? அடுத்ததா இந்த கடமை அப்படின்னும் பொழுது தனக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் ஒழுங்காக செய்து கொள்ளணும். பிறகு சமுதாயத்திற்கு நாம் பெற்ற கடனை நாம் எப்படி சமுதாயத்திடமிருந்து பெற்று இருக்கிறோமோ அதை நாம் திருப்பி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம சிம்பிளா நம்ம அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, நம்ம பாட்டி தாத்தா இவங்க எல்லார்கிட்டயுமே, எதிர் வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, நாம எல்லாருமே இவங்க எல்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம கடன் பட்டிருக்கிறோம். நாம குழந்தையாக இருந்து ஒரு 20 வயசு 25 வயது வரைக்கும் நமக்கு சமுதாயம் தான் நம்மளை வளர்க்குது இல்லைங்களா?
நமக்கு ஒண்ணும் நம்மட்ட காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்மள பார்த்துக்கிறாங்க, நம்மள கவனித்துக் கொள்கிறார்கள். நாம அம்மா, அப்பா நம்மளை வந்து கவனிக்காத நேரத்துல வெளியில செல்ல வேணும். இல்ல அவங்களுக்கு முடியல, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால நம்மள பாட்டி, தாத்தாவோ, எதிர் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களோ, அந்த காலத்துலலாம் நல்ல ஒரு கூட்டு குடும்பமா இருந்து எல்லாத்தையும் அவங்க மெயின்டெயின் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல நம்ம இவ்ளோ பேர்கிட்ட இருந்தோம். இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்தோம். நம்ம ஆற்றலை பெற்றிருக்கிறோம். பொன் பெற்றிருக்கிறோம், பொருள் பெற்றிருக்கிறோம், ஆற்றலை பெற்றிருக்கிறோம். நாம் என்ன திருப்பி குடுக்க இருக்கிறோம்? முதல்ல நம்மள சுத்தி இருக்க குடும்பத்துக்கு நாம என்ன திருப்பி குடுக்க இருக்கிறோம்? பிறகு ஊருக்கு, பிறகு நாட்டுக்கு. இல்லைங்களா? நாம சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய தொண்டு நெறைய இருக்கு. அப்போ டியூ டு தி சொசைட்டி இஸ் டியூட்டி. நாம கடன் பட்டிருக்கிறோம். சொசைட்டி கிட்ட நாம கடன் பட்டிருக்கிறோம். அந்த நடுவுல அந்த 25 வயதில் இருந்து 60 வயது, 58 வயது நமக்கு குடுத்திருக்காங்க. இல்ல 60. இந்த 60 வயது வரை நாம் பெற்ற பொருள், நாம சுகிச்சது, நம்ம அனுபவிச்சது, இதை எல்லாத்தையுமே பகிர்ந்து உண்ணணும். இந்த பகிர்ந்து உண்பதற்காக தான் இத மதங்கள்ல வந்து நமக்கு ஈகை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. சரிங்களா? பிறருக்கு கொடுக்கணும். கொடுத்து நாம உதவணும். அதே மாரி நாம வந்து அதாவது ஒரு தொண்டா நாம செய்யணும். அது செய்யும் பொழுது தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமுதாயத்திடம் நாம் கடன் பட்டிருக்கிறோம். பின்னால் 60 வயதிற்கு மேலும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க குடுக்கறத கொண்டும் நாம வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளா நடத்த வேண்டி இருக்கு. அப்போ அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த டைம் இஸ் a very precious time which we have to live for ourselves and also for others and also for the society and also for our country. We have to live for it. So we have to do our duty. That is கடமை என்றால் due to the society is duty அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கேட்டீங்கன்னா சாமி சொல்றாங்க பாருங்க. கடமை எவ்வாறு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி தராங்க. கடனை எவ்வாறு அடைக்கலாம்? ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடு. அப்போ ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு. உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடு. அப்போ உழைப்பின் மூலமாக இப்ப நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு ஃபைனான்ஸ் ரீதியா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நிறைய பேர் மன்றத்துக்கு கூட வந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு பேசத் தெரியாதும்மா. எனக்கு வந்து தீட்சை குடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளவா தெரியல. அது மாரி சொல்றவங்க கூட 2 பாய் போடலாம். நம்ம ஒரு பாய் போட்டு ஒரு மன்றத்த திறந்து கூட குடுக்கலாம். உழைப்பால் நம்ம பிறருக்கு நம்ம கடமைய செய்யலாம். இல்லைங்களா? அது நாம பெற்ற கடன். 2 கடன் இருக்கு நமக்கு. பெற்ற கடன் ஒண்ணு இருக்கு, பெத்த கடன் ஒண்ணு இருக்கு. 2மே சமன் செய்யணும். இல்லைங்களா? அப்போ வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே உடல் எடுத்தோம். இத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ உடல் உழைப்பால் நம்ம பிறருக்கு கடமையை செய்யலாம். அறிவின் திறனால் நம் கடமையை செய்யலாம். எப்படி? 4 பேருக்கு வகுப்பு எடுக்கிறது, இல்ல வந்து கொஞ்சம் ஏழை மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது. அப்படி நமக்கு இப்ப தெரியாது அப்படின்னும் பொழுது ஒரு அறிவின் குறைபாடு இருக்கிறதுனால நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு உதவி கேட்டு அவங்க நமக்கு உதவி செய்வது, இல்ல நாம அவங்களுக்கு உதவி செய்வது. இது எல்லாமே வந்து அறிவில நாம உயர்வாக இருந்து பிறருக்கு செய்யலாம். அதை காட்டிலும் நாம ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, சாமிஜி சொன்ன மாரி நாம வந்து ஒரு உலக இதுல வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கலெக்டராவோ, ஒரு மந்திரியாகவோ, ஒரு கவுன்சிலராகவோ அல்லது நம்ம ஏதான ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம வேதாத்திரியத்த வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்மால என்ன செய்ய முடியுமோ, அதை இன்னும் அனைவரும் சேர்ந்து தேர் இழுக்கணும். அது அறிவில் சிறந்த தொண்டாக நம்ம கருதணும். அதை அந்த கடமையாக கருதணும். அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்தது தொண்டு. தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பேரு தொண்டு. நமக்கு எல்லாருக்குமே அன்னை தெரசாவை பத்தி தெரியும். அவங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க குடுக்கல, அவங்க மேல எச்சில வந்து துப்பியாச்சு. அவங்க அத தொடச்சிட்டு, இது எனக்கு குடுத்துட்டீங்க, என் பிள்ளைக்கு குடுங்க. என் பிள்ளைங்களுக்கு எதனா குடுங்க. அந்த அளவுக்கு தொண்டு. ஒரு காலத்துல பக்தியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சித்தர்கள், யோகிகள், மகான்களுடைய துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு தான்,
அவங்க விரதம் முடிச்சு சாப்பிடுவாங்க. அது பக்தியில. அப்ப தொண்டு அப்படிங்கிறது நாம கண்டிப்பாக எந்த வகையாலும் நம்ம தொண்டு செய்யணும் பிறருக்கு. எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பேரு தொண்டு. சரிங்களா? அடுத்ததா ஈகை. ஈதல் இசைப்பட வாழ்தல். அதுவல்லாது ஊதியம் இல்லை உயர்க்கு. அடுத்தது இன்னொரு பாட்டு கொடுத்திருக்காரு. அப்போ ஈகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிறருக்கு நாம் கொடுப்பது ஈகை. எப்படிலாம் கொடுக்கலாம்? உடல் உழைப்பாலும் கொடுக்கலாம், அறிவாலும் கொடுக்கலாம், நம்ம பணத்தாலும் கொடுக்கலாம், எந்த வகையாலும் நாம் பிறருக்கு ஈகை செய்யலாம், கொடுக்கலாம். அப்போ அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈகையை நமக்கு வளர்த்து கொடுப்பதற்காக ரொம்ப பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சால வந்து ஒரு துணி சுத்தி வச்சிருப்பாங்க, ஒரு உண்டியல். கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லாபம் எனக்கு வந்துச்சுன்னா அது வந்து கடவுளுக்கு போட்டு வைக்கிறோம், அதை கொண்டு போய் கடவுளுக்கு கோயிலுக்கோ இல்ல யாருக்கோ போற வழியிலயோ செலவு பண்ணுவோம்னு போடுவாங்க. இத கிறிஸ்டியானிட்டிலயும் இன்னைக்கு வந்து இப்போ தசபாகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பாதிக்கிற வருமானத்துல ஒரு பாகத்தை வந்து சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஈகை அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ்லயும் நம்ம இதுலயும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈகை திருநாள் அப்படின்னு வைக்கிறாங்க. உணவை பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க. அதோட மாத்திரம் இல்லாம ஏழைக்கு வந்து இவ்வளவு சதவீதம் அவங்க கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுடைய மாஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. அது ஏழைங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு தொகையாக அவங்க அதை கொடுத்துருவாங்க. எப்பவுமே நாம எதை எங்கிருந்து எங்கிருந்து வாங்கியிருக்கோம்னா சொசைட்டி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். நாம திரும்பி என்ன செய்யணும்னா நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும். நாம வேதாத்திரியத்துக்கு கொடுக்கறது கூட தொண்டு தான். நம்ம அது கடமை தான் நமக்கு. ஏன்னா இப்ப வேதாத்திரியத்துக்கிட்ட இருந்து நம்ம சாஞ்சி கிட்ட இருந்து இத்தனை பாடங்களை கற்று இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த இயக்கம் நன்றாக வளர வேண்டும் என்றால் நம்மால முடிஞ்சதை ஈகையாக நம்மளுடைய ஆசிரமத்துக்கு, நம்மளுடைய வேதாத்திரி பொள்ளாச்சி ஆழியாருக்கு நாம பணமாகவோ, முடிந்தால் உடல் உழைப்பாகவோ அல்லது தொண்டாகவோ செய்ய கடமைப்பட்டிருக்கும். அதுவே ஈகையாகிறது. அடுத்தது கடமையில வந்து மூவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பெற்றோர், ஒண்ணு கணவன் மனைவி, இன்னொன்னு குழந்தை. இந்த மூவருக்குமே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மூவருக்கும் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது நம் கடமை. பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டியது நம் கடமை, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது கடமை. அடுத்ததாக குழந்தைகளுக்கு நாம் செய்ய, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குழந்தையில இருந்து 25 வயது வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது இல்லைங்களா? அப்ப நாம குழந்தைங்களுக்கு நாம அவங்கள எப்படி நாம இன்னைக்கு விதைக்கிற விதை நாளைக்கு அவங்களுக்கு முளைக்க போறாங்க. அவங்களுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை நாம செஞ்சே ஆகணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதான் சொன்னாங்க, ஈகைக்கு வந்து அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. உடல் உழைப்பாலும் பொருளாலும் அறிவின் ஆற்றலாலும் நாம் பிறருக்கு செய்வது ஈகை. கிறிஸ்துவத்துல செய்யற ஈகை திருநாளை பத்தி சொல்றாங்க. அப்புறம் மதமும் நோக்கமும் அப்படின்றது இறை உணர்வு, இயற்கையை உணர்ந்து மதித்து வாழ்வது. லா ஆஃப் நேச்சர் தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனை உணர்ந்துக்கணும். அறநெறி அப்படிங்கிறது சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழ்வது. தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு தான் அறநெறின்னு சாமி சொன்னாங்க. அப்போ சமுதாயத்தை உணர்ந்து அதை மதித்து வாழ்வது. மெய்ப்பொருள் விளக்கம் அப்படிங்கிறதுல சாம்ஜி ஐயா சொல்லியிருக்கிறது மெய்ப்பொருள் ஒன்றே அப்படிங்கிற தலைப்பை பத்தி நாம பார்க்க இருக்கிறோம். மெய்ப்பொருள் என்பது உண்மை பொருள் என்றும் மாறாதது என்றும் அதுவே வெளி என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து மகான்கள் கூறும் மெய்ப்பொருள் விளக்கம் தெரியும். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ எத்தன்மையதாயினும், எப்பொருள் எத்தன்மையதாயினும், அது எப்படி இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அந்த பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படின்னா அதுதான் வந்து
நீ எதில் என்னை எந்த விதத்தில் என்னை காண வல்லமைன்னு சொல்லுவாங்க. நம்ம இது கிருஷ்ணர் சொல்வார், நீ எதுலெல்லாம் நீ எதுவாக பார்க்கிறையோ அதுலலாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி அப்ப 2 வினாக்கள் நமக்கு வருது. எதுன்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் என்பது ஒன்றா பலவா? எந்த பேராற்றலை தெய்வம் என்று உணர்ந்து அறிவில் முழுமை பெறுவது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒன்றா பலவா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இறைநிலை விளக்கத்துல அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும், விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலை, மெய்ஞானம் என்பது அறிவினது பூரணமாகும், இந்த பூரண நிலைதான் சுத்தவெளி தெய்வம் என்ற நிலை அப்படின்னு நமக்கு சாஞ்சி சொல்றாங்க. இதையே குதம்ப சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டவெளி தன்னை மெய்யென்றறிந்த போது பட்டயம் எதற்கடி குதம்பாய் பட்டயம் எதற்கடி. வெட்ட வெளி, வெளியேதான் அவர் தெய்வம் என்று கூறுகிறார். இதையே தாய்மானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கெங்கில்லாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆணர்ந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது தனக்குள் வெளிக்குள்ளே. அப்ப அதுவும் அவர வெளி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுத்த வெளிக்கு பல பெயர்களை கொடுத்திருக்காங்க. எப்படின்னா சுத்த வெளி, வெட்டவெளி, இறைவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி, மெய்ப்பொருள், பரம்பொருள், சிவம், சக்தி, கடவுள், அல்லாஹ், பரமபிதா. எத்தனை பெயர்கள் பாருங்க, எத்தனை பெயர்கள். அவ்வாறாக நமக்கு ஒவ்வொருத்தரும் அந்த வெளியை பத்தி சொல்றாங்க. இதையே வள்ளலார் சொல்றாங்க, ஏகம் அநேகம் என பகர்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இத பாரதியார் என்ன சொல்றாங்க, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகி வெள்ளம், ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆல்மைட்டி ஃப்ளூயிட், வெள்ளம் என்று உண்டு, அது தெய்வம் என்பார் வேதியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரும் அதுதான் என்ன சொல்றாங்க, அதுதான் தெய்வம், சுத்த வெளிதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதையே தெய்வம் ஒன்றா பலவா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இல்லைங்களா. அப்போ ஒரு மகான்களும் ஞானிகளும் ஒரு மாதிரி சொன்னாங்க. இதுல இவரு ஆதிசங்கரர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருவள்ளுவர், வள்ளலாறு, பாரதியாரு, விஞ்ஞானிகள், மகான்கள் பல பாடல்கள் அவங்க பாடி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இத ஒரு ஒரே தெய்வமா அப்படின்னு பார்த்தோம்னா, பல தெய்வமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஆதிசங்கரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் என்றும், இயேசுநாதர் அதையே தந்தை என்றும், நபிகள் அத அல்லாஹ் என்றும், மகாத்மா அத சத்தியம் என்றும், வள்ளலார் அதனை அருட்பெரும் ஜோதி என்றும், ஒரு விஞ்ஞான பார்வையில் சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு மகரிஷி இறை தத்துவம் சுத்த அத்வைதம் என்றும் சுத்த வெளியே தெய்வம் என்றும் கூறியிருக்காங்க. ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மகான்களும் வேற வேற மாதிரி நமக்கு சொல்லிட்டே வந்தாங்க. இதுல நாம நடுவுல இடையில பார்க்காத ஒரு விஷயம் அறிவின் நிலைப்படிகளை நாம பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அறிவின் நிலைப்படிகள் நம்ம அந்த 10 அந்த 12 பார்த்தோம் இல்லைங்களா. ஜஸ்ட் நான் நகர்த்தும் போது இந்த ஸ்லைடு எனக்கு போயிடுச்சு. அறிவின் நிலைப்படிகள் அப்படிங்கறதுல நாம வாழ்க்கை தத்துவம் 12ன்னு பார்த்தோம். அதுல அறிவின் நிலைப்படிகள் 3 இருக்கு. அதுல நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இந்த நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு நம்ம ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கை என்பது பக்தி.
சாமிஜி சொல்லுவாங்க நம்பிக்கை எதன் மேலனா நாம ஒரு நம்பிக்கை வச்சு அந்த செயலை செஞ்சு அந்த நடக்குது அப்படின்னா அது பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தியை காட்டிலும் எதுவுமே எந்த விஷயத்திலுமே இட் இஸ் செட் அஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம எதையுமே நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையோட தான் அந்த செயலை நாம செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா? அது நம்பிக்கைக்குடைய நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு விளக்கம் இல்லைங்களா? நம்பிக்கை அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்னைக்கு கூட everything it is said as energy, everything it is said as positive energy. When we use that energy, law of nature வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈர்ப்பு விசை நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம இப்ப எல்லாரும் நிறைய படிக்கிறோம், கேட்கிறோம். வாழ்த்தும் பயன்ல கூட நமக்கு சாமிஜி சொல்லி கொடுத்திருக்காங்க. மோதுதல், சிதறுதல், ஊடுதல், பிரதிபலித்தல் இரண்டுக்கும் இடையே உள்ள ஓட்டம் அப்படின்னு அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அப்ப நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம வாழ்த்துறதுனால பலன் இருக்கு அப்படின்னா அது எதை கொண்டு செய்யறோம் அப்படின்னு கேட்டா அறிவின் நிலைப்படிகள்ல நம்பிக்கையை கொண்டு செய்கின்றோம். நம்பிக்கை அது விளக்கம், அது விளக்கம் நமக்கு தெரியுது, தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்குது. அந்த விளக்கத்தினாலதான் நம்மளால அதை செய்ய முடியுது. அப்ப அது தெரியும் போது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு, அறிவினுடைய நிலைப்படிகள் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறை உணர்வும் அறநெறியும் உணர்ந்து கொள்வதுதான் அறிவின் முழுமை பேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் நடுவுல எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது, சாரி. இப்ப வந்து 6 சமயங்களை பத்தி சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. மதமும் சமயத்துல 6 சமயங்களை பத்தி சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல வந்து முதல்ல ஒரு கவியில நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்லயே ஒரு கவி ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னு. இந்த இந்து சமயத்தில் பக்தி, சமணத்தில் ஆராய்ச்சி, புத்த மதத்தில் அன்பு, கிறிஸ்துவத்தில் தொண்டு, இஸ்லாத்தில் தொழுகை. இந்த 5ஐயும் சேர்ந்ததே எனது சமயம் அப்படின்னு சொல்றாங்க. உலக பொது அருள்நெறி சமயம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த உலக பொது அருள்நெறி சமயம் அப்படிங்கிறதுக்கு முன்ன இத்தனை விதமான சமயங்கள் இருந்திருக்கு. அதுல 6 சமயங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சமய பிரிவு, தெய்வங்கள், மறைபொருளை பத்தி பேசுறாங்க. சைவம் அப்படிங்கிறது சிவம், இருப்பு நிலையை பத்தி நாம சொல்றோம். அடுத்ததா கேட்டீங்கன்னா சாக்த சமயம் அப்படிங்கிறது இயக்க நிலையை பத்தி பேசுறாங்க. இருப்பு, இயக்கம், இது ரெண்டும் இல்லைங்களா? இருப்பு அங்க இருக்கு, இருப்பு தான் இயக்கமாக மாறுகிறது. இத பக்தியில என்னன்னு சொல்றாங்க? சிவம், சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வைணவம், விஷ்ணு. அப்போ அது என்னன்னு சொல்றாங்க? ஒளி சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க, காற்று. அப்ப முதல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒளி, சவுண்ட். அப்போ ஒளி சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சௌரம். சௌரவம் அப்படின்றது சூரியனை குறிக்குது, அது ஒளி வெப்பத்தை. அந்த காலத்துல மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு இடி, ஒரு காத்து வந்தோடனே பயந்துக்குவாங்க. ஐயோ இது என்ன, இது நம்மள ரொம்ப பெரிய வலிமையான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்குவாங்க. பயந்துகிட்டு அதை வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பக்தி வழியில கொண்டு வந்தாங்க, ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது வந்து ஒளி அப்படிங்கிறது சவுண்ட், காற்றோட கூட சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட். அடுத்ததா கேட்டீங்கன்னா ஒளி வெப்பம். நீங்க அந்த மேகம் வந்து வரும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அழுத்தமான மேகம் வரும் பொழுது அதுல முதல்ல வரக்கூடியது அந்த ஒளியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம இடியும் மின்னலும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது அந்த காலத்துல இந்த சூரியனை பார்த்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அடுத்ததா அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு வெளிச்சமா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் இறைவனை பக்திமயமாக அதை ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அது நேச்சராவே நம்ம உடம்புல எப்படி எல்லாம் கியூர் பண்ணுதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ அடுத்ததா கேட்டீங்கன்னா கானபத்தியம், விநாயகர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த சூரியன் வந்தது, மழை வந்தது,
மழை வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நெல்லுகள் எல்லாம் வந்து நெல்லோ புல்லோ என்னென்ன சீட்ஸ் எல்லாம் இருந்ததோ எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வளர ஆரம்பிச்சது. வளர்ந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பூமியை வணங்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளையார் மண் எடுத்து உருட்டி வச்சுட்டாங்க. அதுல வளர்ந்ததெல்லாம் எடுத்து அதுக்கு வச்சுட்டாங்க. அந்த மண் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புல் எடுத்து வச்சாங்க. அறுக்கும் புல் எடுத்து வச்சாங்க. அறுக்கும் புல்லுக்கே வந்து அது சாப்பிட்டா எத்தனையோ வியாதிகள் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதையே பக்தியில வந்து ஒரு பெரிய ஞானிகள் மகான்கள்லாம் அங்க இருந்த அறிவில் சிறந்தவர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் விநாயகர் அப்படின்னும் அது கானபத்தியம் அப்படின்னும் அதுக்கு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படிங்கறதும் நமக்கு மறைபொருளாக அதை உணர்த்தினாங்க இல்லைங்களா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அழுத்தம் ஒளி ஒளி அது மேக்னடிசம் மெக்கானிக்கல் இதுல பார்க்கலாம். அடுத்ததா சுவை மனம் அப்படின்னும் பொழுது கேட்டீங்கன்னா அது ரசாயனம். ஆயனம்னா சுவை மாற்றம், அது கெமிக்கல் ரியாக்ஷனாக மாற்றம் பெறுகிறது. அப்ப அழுத்தம் ஒளி சுவை மனமாக. அடுத்ததா கௌமாரம் என்பது காந்தம் என்றும், காந்தம் தான் கந்தன் என்றும், அழகன் என்றும், முருகன் என்றும், அவன் 6 இதை கொண்டதுன்னு சொல்லிட்டியும், அறுபடை வீடு அப்படிங்கிற மாதிரியும் 6 பேர் அவங்கள வளர்த்தாங்கன்ற மாதிரியும் கதைகளை நமக்கு சொல்லி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனமாக நமக்கு விளக்கி சொன்னாங்க. அதில் இருந்த மறைபொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். அது அப்போ அத காந்தத்துல சாமிஜி அழகா ஒரு பாட்டு சொல்வாங்க. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். இப்ப இத நம்ம மின்சாரத்தின் ரூபத்துல நம்மளால உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத வந்து 6 சமயங்களாக அப்போ நமக்கு எடுத்து சொன்னாங்க. எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 சமய பிரிவுகள் என்ன அப்படின்னு பாருங்க. சைவம், சாக்தம், வைணவம், கௌமாரம், கானபத்தியம், சௌமாரம், கானபத்தியம், கௌமாரம். இதையே சிவம், சக்தி, விஷ்ணு, சூரியன், விநாயகர், கந்தன் என்று தெய்வங்களாகவும், இருப்பு இயக்கமாகவும், இயக்க பிறகு அது ஒளி சுழற்சியாகவும், அப்புறம் ஒளி வெப்பமாகவும், அதுவே அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாகவும், பின் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாகவும் மாற்றம் பெறுகிறது. இதுவே 6 சமயங்களை பத்தி நமக்கு எடுத்து சொன்னது. சரிங்களா. இப்ப அடுத்ததா ஆதி மனிதன், முதல்ல இருந்த ஆதி மனிதன், பிறகு மொழிகளாக எழுத்துக்களை, முதல்ல எழுத்தாட்கிழவின்னு சொல்லுவாங்க. அதுதான் காதல் அப்படி வச்சு சொல்றாங்க பாருங்க. கதைகள் மூலமாகவே நமக்கு நிறைய விளக்கி சொன்னாங்க. கதைகள் மூலமாக தான் நமக்கு அதிகமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால்தான் இன்னைக்கு கூட நமக்கு எல்லாருக்கும் கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நம்ம முன்னோர் காலத்துல இருந்தே நமக்கு எழுத்தாட்கிழவின்னு பேரு. நம்ம மொழிகளுக்கு முன்ன இருந்தது அந்த வாய் வழியா கதைகள் மூலமாக தான் நமக்கு பல கதைகளை நமக்கு தொகுத்து கொடுக்கும் பொழுது அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடிட்டிங்கு பேஸ்டிங்கு காப்பி கட்டு பேஸ்ட் எல்லாம் பண்ணி அது வேற வேற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மொழிகளாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எழுத்துக்களாக வந்தது. அப்புறமா வந்து இயற்கை சிறப்பு, இயற்கை சீற்ற பயம், இதுல இருந்தெல்லாம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவங்க இறைவன் என்ற ஒரு இத வந்து நாடி நம்பிக்கை பக்தி என்ற நிலைக்கு அவங்க வந்தாங்க. அப்ப இயற்கையை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆட்டோமேட்டிக்கா வணங்க ஆரம்பிச்சாங்க. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இயற்கையை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? வணங்க ஆரம்பிச்சாங்க. வணங்கத்துல இயற்கையை வணங்கத்துல தப்பு எதுவும் இல்லை. ஆனா இயற்கையை புரிந்து வணங்கும் பொழுது அதில் மிக சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதையே சடங்குகளாகவும் மாற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப சடங்குகள் அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நிறைய இருக்குது. நாம ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த அக்குப்ரெஷர்ல பார்த்தோம்னா காது குத்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை வந்து 9 அந்த 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 கீழே இருக்க ரவுண்ட டிவைட் பண்ணி சென்டரா காது குத்துனாங்கன்னா கண்ணாடியே போடாம இருப்பாங்களாம் அந்த காலத்துல. கழுத்துக்கு மேல வந்து தங்கம் அணியணும்,
இடுப்புக்கு கீழே வந்து வெள்ளி அணியணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடங்கா வச்சுட்டாங்க அத. உண்மையில கழுத்துக்கு மேல தான் இப்படி இருக்கணும், கீழ வரக்கூடாது, அது வந்து நெகட்டிவ், அது தத்ரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு வந்து உங்களுக்கு ஹீட் எனர்ஜி. அது மேல கழுத்துக்கு மேல இருக்கணும். இடுப்புக்கு கீழ வந்து கோல்ட் எனர்ஜி தான் இருக்கணும். மூலாதாரம்லாம் நம்மளுடைய இடுப்புக்கு கீழ வந்து நமக்கு கோல்ட் எனர்ஜி இருக்கணும். அதனால அது என்ன குடுத்தாங்கன்னா, நமக்கு கொலுசு அப்படிங்கிறதும், அருணாக்கயிறு அப்படிங்கிறதும், நெறைய பேர் வந்து கால் மெட்டி அப்படிங்கிறதும், இது எல்லாமே நமக்கு வெள்ளியாக குடுத்தாங்க. நெறைய இந்த சடங்குகள் நெறைய சடங்குகள பத்தி பேசலாம். இருந்தாலும் நான் சின்னதா ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் சடங்கு. இது அப்படியே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலை வழிபாடு அடுத்ததா. இயற்கைய வணங்குனாங்க, சடங்குகள் எல்லாத்தையும் மேற்கொண்டாங்க. நெறைய சடங்குகள் பண்ணாங்க. அப்புறமா அதுவே மூட நம்பிக்கைகளாக மாற்றம் பெற்றது. திரும்ப விழிப்பு நிலை ஏற்பட்டது. பிறகு சடங்குகளை வந்து புரிந்து கொண்டார்கள். புரிந்து இன்னைக்கும் அத கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்க இருக்க தான் செய்றாங்க. இல்லைங்களா? அடுத்ததா சிலை வழிபாடு. சிலை வழிபாடு அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம வெட்ட வெளியில நம்ம பேச சொன்னா, நமக்கு பேசுறதுக்கு வரல, தெரியல. யார்கிட்டனா நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்த மாரி இருந்தது. அதனால நெறைய சிலை வழிபாடு, அப்புறமா வந்து சிறு தெய்வம் அப்படிலாம் ஒரு பக்கம் வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சிவன், சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி என்பது எனர்ஜி. அந்த எனர்ஜிய அவங்க எப்படி புரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரு மாரியம்மன் அப்படின்னு சொன்னாங்க. கருவை மாற்றி வைக்கக்கூடிய அம்மன். அது கரு மாரியம்மன் அப்படின்னு சொன்னாங்க. நெற்றியில அம்மனுக்கு வந்து கழுத்து வரைக்கும் வச்சாங்க. பெருசா பொட்டு வச்சாங்க. 5 தல நாகத்த மேல வச்சாங்க. 5 தல நாகம் எங்க பார்த்தோம் நம்ப? நம்ம யாருமே 5 தல நாகத்த பார்த்ததில்ல. அப்ப என்ன அப்டின்னா, அந்த 5 நம்மளுடைய 5 இதுவும் அழுத்தம், ஒளி, சுவை, மணத்த நாம கொஞ்சம் வந்து அத கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், ஆக்கினையில அந்த பெரிய பொட்டு வச்சிருக்கிற இடத்துல நாம மெடிடேட் பண்ண, புலன் வழியாக செலவு செய்கின்ற அளவு குறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாரி அத சொல்லிக் குடுத்தாங்க நமக்கு. சிலை வழிபாடு நெறைய சிவன பத்தி, விஷ்ணு நெறைய சொல்லலாம். பட் சிலை வழிபாடு அப்ப சாமிஜி அழகா சொல்லுவாங்க. இறைவனுக்கு உடலும் இல்லை, குடலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பண்பாடு என்ற வகையில நமக்கு நெறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாங்க. பெரியவங்கள எப்படி வணங்கணும், வந்து பண்பாடுன்னு பண்படுத்துதல். நாம வந்து நம்ம பிள்ளைகளை நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அதை எப்படி பண்படுத்தி வளர்க்கறது அப்படிங்கிற மாதிரியும், இது எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பண்பாட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும், வாழ்க்கை கல்வியாகவே சொல்லிக் குடுத்தாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, வாழ்க்கை கல்வியா சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க என்ன கேட்கிறாங்க, எதற்காக நான் இது செய்யணும்? ஏன் செய்யணும்? அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அந்த பெரியவங்களால ஆன்சர் பண்ண முடியாதனால தான் சிக்கல் ஏற்படுகிறது. இது எதற்காக செய்றோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை, அந்த அறிவை நாம கொஞ்சம் வளர்த்துக்கணும். அப்ப பண்பாடு அப்படிங்கிறது எப்படி நாம பண்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்தாங்க. அடுத்தது கலாச்சாரம் அப்படிங்கிறது அந்தந்த நாட்டுக்கு, அந்தந்த ஊருக்கு உண்டான கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ரீசன் வந்து அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த தக அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்படி இருந்ததோ, அந்த நேரத்துல அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த ம் ட்ரெஸ்ஸஸ் ஆவட்டும், அதுக்கப்புறமா வந்து ம் இது அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப சூழலுக்கு ஏத்த மாரியும், அங்கங்க என்னென்னலாம் கிடைச்சதோ அதற்கு ஏத்த மாரியும், அவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதற்கு ஏத்த மாதிரியும், நமக்கு வந்து அந்த பண்பாடுங்கிறதையும் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. கலாச்சாரத்தையும் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. வந்தவங்கள வாங்கன்னு சொல்லணும், வணக்கம் சொல்லணும், உட்காருங்கன்னு சொல்லணும். இது எல்லாமே பிஹேவியர். ஹவ் டூ பிஹேவ், ஹவ் டூ கிவ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நீங்க சடங்குல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம சொல்லுவோம், அம் இந்த நோன்பு கயிறு கட்டுறது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பூ மாரி இருக்கும். அது மாதிரி ஒரு மாரி பட்டு கயிறு கட்டுவாங்க. ஒருத்தர் வந்து உலன் கயிறு கட்டுவாங்க. அப்ப என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பட்டு நூல் தான் எங்க மாமியார் வீட்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சடங்குக்கு. அப்போ அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அப்ப என்ன இருந்ததுன்னா, அவங்க இருந்த ஊர்ல பட்டு துணி நெஞ்சிருப்பாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்திருக்கும். அந்த கிளாத் எல்லாம் எடுத்து தான் இப்படி ஒரு கயிறா கட்டி கங்கணம் கயிறு கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல அது வளர்ந்திருக்கும். அத நாம புரிஞ்சுக்கணும். சாமி சொல்லுவாங்க, "எந்தெந்த காலத்தோ இடம், பொருள், காலம் அவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அச்செயல்கள் அக்கருத்து தற்பொழுது துன்பம் விளைவிக்கும் எனில் தவிர்த்திடுவோம்."
அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேலையில கூட பாத்தீங்கன்னா பட்டு சேலை கட்டுறது, நூல் சேலை கட்டுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும். இப்ப நாம வந்து ஃபோன் பண்ணாவே வீட்டுக்கு சேலை வந்துரும். அந்த மாதிரி காலத்துல நாம இருக்கிறோம். பட் இதை எல்லாமே நாம உணர்ந்து எதற்காக இதை வைத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த கலாச்சாரத்தையும் அந்த பண்பாட்டையும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிந்த வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் மன ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அது வாழ்க்கை கல்வி. சடங்கு, சிலை வழிபாடு, பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாமே நமக்கு வாழ்க்கை கல்வி. சாமிஜி பண்பாட்டு கல்வி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் 3ஆம் நிலை அகத்தாய்வுல கொடுத்திருப்பாங்க. இது அத்தனையுமே வாழ்க்கை கல்வி. இந்த வாழ்க்கை கல்வியை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். தெய்வம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததா சுத்தவெளி நிரந்தரமானது, சுத்தவெளி கும்மிருட்டு, சுத்தவெளியின் மூலம் இல்லை, அனாதி, அது பாய்ம பொருளாக அமைந்திருக்கிறது. சுத்தவெளிதான் தெய்வம், இறைவெளி வெற்றிடம் இல்லை. இட் இஸ் நாட் அ வேக்வம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். பேராற்றல் உடையது. தாங்கும் பொருள் வலியதா மிதக்கும் பொருள் வலியதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது தாங்குகிறது? எது தாங்குகிறது? அது எது? அது சுத்தவெளி. சுத்தவெளியே தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சாமிஜி வந்து உலக பொது அருள் நெறி சமயம் பாதுகாப்பும் பராமரிப்பும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் ஒன்று, மதம் ஒன்று என்பதே போதும் அப்படின்னு சொன்னாங்க. சாமிஜியே நமக்கு சுத்தவெளிதான் தெய்வம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கத்தையும் இவ்வளவு அளவா நமக்கு இவ்வளவு அழகா நீட்டா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல சாமிஜி வந்து ஒரு பாடல்ல ஒண்ணு சொல்லுவாங்க. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அப்படின்னு தத்துவத்தை சொல்றாங்க. That is said as philosophy. In this poetry, Swamiji says as philosophy, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அது தத்துவம், அது பிலாசபி. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, அது இயல்பியல், தட் இஸ் பிசிக்ஸ். பிசிக்ஸை பத்தி பேசுறாங்க. மெதுவா சாமிஜி தத்துவத்தில இருந்து விஞ்ஞானத்துக்கு வராங்க. பிசிக்ஸ்ல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது அதாவது இந்த காலத்துக்கு அதுதான் அவருக்கு வந்து பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவ ஞானின்னு சொன்னாலும் அவர் விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானத்தை நமக்கு போதிச்சிருக்காரு. மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி, மூலகம் அப்படின்னு வரும் பொழுது அவர் ரசாயனத்தை குறிப்பிட்டார். கெமிஸ்ட்ரி. பேதித்த அண்ட கோடிகளாய் பிறப்புணர்தல் இயக்கமா. அப்போ உயிரியல் பயாலஜி பத்தி சொல்றார். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் அன்போம். அப்படின்னா சமூகவியல் he says about sociology. சாமிஜி என்னென்னலாம் சொல்றாங்கன்னா வேதாத்திரியம் எப்படி நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியனும் பரம்பொருள் என்ற பாடல்ல ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, நமக்கு எல்லாருக்கும் அந்த பாடல தெரியும். மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேடித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்புணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதை ஆரம்பத்துல அவர் என்னன்னு சொல்றாருன்னா அத தத்துவம், பிலாசபி, then comes physics, then comes chemistry, then comes biology, and then comes sociology. தத்துவம், இயல்பியல், ரசாயனியல், உயிரியல், தென் சமூகவியல். இத்தனை அழகாக இத்தனை சிறப்பாக நமக்கு தத்துவங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியா அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலக பொது அருள் நெறி சமயம் அப்படின்னு சொல்றாங்க. In English, it is said as holistic unity. The world order of holistic unity. தமிழில டைரக்டா சொல்ல முடியல அந்த வார்த்தைய அப்படிங்கிறதுனால
உலக பொது அருள் நெறி சமயம் அப்படின்னு வச்சிருக்காரு. இந்த சமயத்தை உலக பொது அருள் நெறி சமயம் அப்படின்னு வச்சிருக்காரு. இத நாம எல்லாருமே உணர்ந்து இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நிறைய முறை கேட்கணும். இந்த சப்ஜெக்ட கேட்கதான் நமக்கு புரியும். வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலமெனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் என்ன அழகாக அடுத்ததாக நமக்கு பரிணாமம் வருது. அதுக்கு அடுத்ததா அது எப்படி பரிணாமம் வருது அப்படின்னா, அது எப்படின்னா அப்படி அதனுடைய கேரக்டர் வைஸ் அது சேஞ்ச் ஆகி அது பாட்டுக்கிட்டு மாறி அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி வருது அப்படிங்கறத பத்தியும் நமக்கு தெளிவான விளக்கமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாம சும்மா ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ நாம பண்ணிக்கலாம். இறைநிலை அப்படிங்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்தது. இட் இஸ் அன் அப்சல்யூட் ஸ்பேஸ்ன்னு படிச்சுட்டோம். அதுக்கப்புறமா இட் இஸ் இம்பர்செப்டபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புலனுக்கு அது எட்டாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது டிவைன் ஃப்ளூயிட் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். தடை இல்லாதது. அது ஒரு பாய்ம பொருள் அப்படிங்கிறதும், அது எல்லாவற்றிலும் ஊடுருவும் அப்படிங்கிற அந்த தன்மையும் அதனுடைய குணத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஊடுருவவும் செய்யும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப இங்க ஒரு பொருள் நம்ம வீட்டுல நம்ம இடத்துல இங்க எதனா ஒரு காலியா இருக்குன்னா நம்ம ஒரு டேபிள கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ள அது உள்ள வருது இல்லைங்களா? அதே நேரத்துல நமக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. காதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா? நமக்கு வாயை திறந்தா ஸ்பேஸ் இருக்கா? அதுதானே கிருஷ்ணர் சொன்னாரு இல்லைங்களா? அப்ப இட் இஸ் எவர்லாஸ்டிங், இட் இஸ் இன்ஃபினிட்டிவ், இட் இஸ் ஓமனி பிரசன்ட். அதனுடைய குணத்தை நாம பார்த்துக்க வேண்டி இருக்கு. அப்ப சுத்த வெளி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் எவர்லாஸ்டிங், இது நிரந்தரமானது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ரெண்டே குணம், செல்ஃப் கம்ப்ரசிவ் அண்ட் சரௌண்டிங் ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்குது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு ஃபோர்ஸ், அது ஒரு ஃபோர்ஸ் தான், அது ரெண்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம், சொல்றோம். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேற எந்த பொருள் வலியது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாம அது எது வலியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேர் ஆற்றல் தான் வலிமையானது அப்படிங்கறத நம்ம அதற்குள்ள இருந்து அடுத்ததாக அது எப்படி வந்தது, பரிணாமித்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பேரறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த பேரறிவு அப்படிங்கிறது the order of function is in everything and everywhere is consciousness. அது உருவமைப்பு, குணம், காலம், அதை கொண்டு பேட்டர்ன், precision, regularity என்பதை கொண்டும் அமைப்பு துல்லிய இயக்க ஒழுங்கை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா காலத்துல கைனமேட்டிக் கியூரிங்க தெரிஞ்சுக்கணும். அது குவிதல் விரிதல் என்ற அந்த இரண்டுக்கிடையே ஏற்படுகின்றது தான் அந்த கைனமேட்டிக் கியூரிங் அப்படிங்கறத சொல்றாங்க சாமிஜி. அதுக்கு அடுத்ததா கேட்டீங்கன்னா the கேரக்டர் குவாலிட்டி சொல்லியாச்சு. திறமைகளை பத்தி, ஸ்கில் பொட்டன்ஷியலை பத்தி சொல்லும் போது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் அறம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். That is said as self transformation and then mutation, and then it is said as cause and effect theory. And then comes இது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நாம புரிஞ்சுக்கணும்னா மனதால தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்காரு. அதுவே இறை உணர்வு, அறநெறி என்பதை நமக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. இத்தகைய சிறப்புமிக்க குருவை வணங்கி வாய்ப்பளித்த WCSC விஷன் மற்றும் ஜெயின் பல்கலைக்கழக பொறுப்பாளர்களுக்கும், தொகுத்து வழங்கிய உமா அம்மா அவர்களுக்கும், மற்றும் ஆன்லைன் வகுப்பு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும், மற்றும் தொலைதூரத்தில் இருந்து வழிநடத்தும் ப்ரொஃபசர் பால்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இத்துடன் தாள் 4 இறைஞானமும் முழுமை பேரும் சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி அண்ட் பெர்ஃபெக்ஷன் அலகு எண் 1 இறைநிலை விளக்கம் அப்சல்யூட் ஸ்பேஸ் அஸ் அல்மைட்டி நிறைவு பெற்றது. அன்பர்களின் கேள்வி